வணக்கம். நான் உங்கள் சாய் சுதர்ஷன் பேசுகிறேன். நம்ம இந்த ஆத்ம கடவுள் அப்படின்ற கிளாஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, மூச்சு பயிற்சி, தியான நிலை, அதை நம்ம எப்படி நம்ம பண்ணுறது, அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த நான் ஒன்றுன்னா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எதுக்காக நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும், எதனால நம்ம அந்த மூச்சு பயிற்சி தியானத்துக்குள்ளே நம்ம ஈடுபடணும் அப்படின்னா, இந்த யுகத்தில் கலியுகத்தில் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டிப்ரெஸ்ஸாகவும் இருக்காங்க. ஒன்று கிடைக்கலாம் உடனே வெக்ஸ் ஆகிடுறாங்க. அந்த வெக்ஸ் ஆகிறோம், அதனால் மனசு டிப்ரெஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, கோபம் வருது, இரிட்டேட் ஆகுது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஓப்பனாக பேச முடியல. நம்ம கடவுள்கிட்ட கேட்டாலும் கிடைக்குமா கிடைக்காத நம்ம மனசுக்குள்ள 1008 எண்ணங்கள் வருது. எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கண்டிப்பாக நமக்கான விஷயத்த நம்ம கடவுள்கிட்ட கேட்டு கடவுள் அதை செஞ்சாருன்னா நம்ம சந்தோஷப்படுவோம். அதுக்கு கடவுள் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையை ஃபஸ்ட் நம்ம மனசுக்குள்ளே எடுத்துன்னு வரணும். அந்த நம்பிக்கையை நம்ம எப்படி ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நம்ம நம்பணும். நம்ம நம்புறதுக்கான முதல் விஷயம் என்னன்னா, நாம் எப்பயுமே கடவுள் நினைப்பாக இருக்கணும். ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்ம கடவுள் நினைப்பாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம கடவுள் நினைப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, முதல் விஷயம் நம்ம மைண்டை ஒருநிலைப்படுத்தணும். மைண்டை எப்படி ஒருநிலைப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் அதிகாலையில் எழுந்துக்கிட்டு நம்ம கண்ணை மூடி தியானம் செய்யணும். போகர் 7000ன்ற புக்கில் ஃபஸ்ட்டு கடவுள் வாழ்த்தை பேசிட்டு போகர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம யோகாசனத்தை பற்றி தான் பற்றி சொல்ல வராரு. அதில் நிறைய விஷயம் சொல்ல வந்தாலும்